இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேர் வஜ்ராசனம். இதுக்கு ஏன் வஜ்ராசனம் பேர் வந்தது தெரியுமா? வஜ்ரம்னா என்ன? வஜ்ரம்னா வைரம். வைரத்தினுடைய குவாலிட்டி என்ன? திரும்பி உட்காருங்க பார்ப்போம். பின்பக்கம் இப்படி உட்காருங்க, இப்படி திரும்பி உட்காருங்க. வீடியோ சரியா வருதா பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் காலை கீழே வரணும், இன்னும் கீழே. ஒண்ணு மேல ஒண்ணு போடக்கூடாது, விரல் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இப்ப மத்தியில வைங்க. உங்க என்ன சொல்றது, அந்த தொடைய இல்ல, அந்த கணுக்காலுக்கு மத்தியில வச்சுட்டு இருந்தீங்களே பில்லோ, அதை வைங்க. கணுக்காலுக்கு மத்தியில பில்லோ வைங்க. சரியா சரியா போடுங்க. எப்படி இருக்கு இப்ப? நல்லா இருக்கு. திரும்பி உட்காருங்க, இந்த பக்கம் வாங்க, முகத்தை காமிங்க. எப்படி இறங்கணும்னா இருங்க, அப்படி இறங்கக்கூடாது, உட்காருங்க. இடது கைய இடது பக்கத்துல வைங்க, இடது பக்கத்துல வைங்க. உங்களுடைய ஹிப்பு, இடுப்பை கீழே போடுங்க, நிலத்துல போடுங்க. ஹிப்ப நிலத்துக்கு போடணும், நிலத்தை தொட வைக்கணும். ஹிப்பு நிலத்தை. இப்ப காலை விரிங்க. கரெக்ட். இப்படிதான் வெளியே வரணும். இதுதான் பிராரம்பம். ஆரம்பமே இதுதான். உட்காருங்க. இந்த வஜ்ராசனம் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, வைரத்தினுடைய குவாலிட்டி கெட்டியா இருக்கும். இங்க எங்க எந்த பாகம் கெட்டியாதுன்னு கேட்டீங்கன்னா, முதுகுத்தண்டு வடம். முதுகுத்தண்டு வடம் எங்க இருக்கு? ஸ்பைனல் கார்டு தான் முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு நேராயிடும், ஸ்ட்ரைட்டா நிற்கும். ஒரு தடவை நீங்க கரெக்டா ஆசனம் போட்டு உட்காந்துட்டீங்கன்னா, நீங்க வெளியே வர்ற வரைக்கும் உங்க முதுகு நேராவே இருக்கும். குனியணும்னா கூட குனிய முடியாது. குனிறீங்களா பாருங்க, அப்படி இல்ல. உட்காந்தா உங்களுக்கு தெரியாம உடம்பு அப்படியே கூன் போடும். இது கூன் போடாது. வஜ்ராசனத்துல உட்காந்துட்டீங்கன்னா கிளீனா ஒரே மாதிரி ஒரு கோலை எப்படி நிலத்துல வந்து நீங்க நிறுத்தி வச்சா எப்படி ஸ்ட்ரைட்டா நிற்கும் 90 டிகிரி, அந்த மாதிரி 90 டிகிரி ஸ்ட்ரைட்டா நிற்கும். அதுதான் ஏன் இந்த மாதிரி உட்காரணும் பிராணாயாமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிராணாயாமம் செய்யறப்ப இந்த முதுகுத்தண்டு வடத்துல இருந்துதான் 72,000 நாடிகள் உடம்புல எல்லா பகுதிக்கும் நரம்புகள் பிரியுது. இது நேரா இருந்ததுன்னா நீங்க இழுத்துக்கிற பிராணசக்தி எல்லா இடத்துக்கும் சமனா ஒரே மாதிரி பரவும். நீங்க வேற மாதிரி உட்காந்தீங்கன்னா பிராணசக்தி ஒரு பக்கம் ஜாஸ்தியா போகும், இன்னொரு பக்கம் கம்மியா போயிடும். அதனால வஜ்ராசனம் போட்டாதான் இந்த பிராணாயாமம் பண்றதுனுடைய அர்த்தம் கிடைக்கும். அதனால வஜ்ராசனம் இப்படிதான் போடணும். ஓகே.